Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்னிக்கல் SEOல HT ஆக்சஸ் ஃபைல்ஸை பற்றி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ எதுக்கு நம்ம இந்த HT ஆக்சஸ் ஃபைலை யூஸ் பண்ணணும், அப்புறம் இதால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம HT ஆக்சஸ் ஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். தி HT access file is a powerful website file that control high level server configuration of your website. பேசிக்காக உங்களோட வெப்சைட்டை நீங்கள் ஒரு வெப் சர்வரில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சர்வர் அதில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்பாச்சி சர்வர். ஸோ நீங்கள் cPanel யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக அப்பாச்சி சர்வர் இருக்கும் ஓகேங்களா. ஸோ பேசிக்கான ஒரு வெப்சைட் எல்லாமே இந்த அப்பாச்சி சர்வரில் தான் ரன் ஆகும். ஸோ இந்த HT ஆக்சஸ் ஃபைல் மூலிமா நம்ம அப்பாச்சி சர்வருக்கு வந்து ஒரு கண்டிஷனை கொடுக்குறோம், நம்மளோட வெப்சைட்டில் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ நாமளாக போயிட்டு ஒரு ஹோஸ்டிங் பேனலில் இருக்கிற ஒரு சர்வர் கான்ஃபிகரேஷன் ஃபைலை போய் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து வேணும் ஓகேங்களா. ஸோ இந்த HT ஆக்சஸ் ஃபைலுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாவே போதும். ஸோ இந்த HT ஆக்சஸோட மெயின் பர்பஸ் எதுக்கு அப்படின்னா சர்வர் கான்ஃபிகரேஷன் ஃபைலை நம்ம டச் பண்ணாம நம்மளுடைய வெப்சைட்டுக்கு தேவையான சேஞ்சஸை நம்ம சர்வருக்கு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இந்த HT ஆக்சஸ் ஃபைலில் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் சர்வரில் கான்ஃபிகர் ஆகும். அப்புறம் இந்த HT ஆக்சஸ் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரீடைரக்ஷன் ஓகேங்களா. ஸோ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ரீடைரக்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பழைய வெப்சைட்லேருந்து புது வெப்சைட்டுக்கு நீங்கள் ஒரு ரீடைரக்ஷன் பண்ணலாம். அப்புறம் கஸ்டம் 404 எரர் பேஜை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா. இன் கேஸ் உங்களோட வெப்சைட்டில் ஏதாச்சும் ப்ரோக்கன் லிங்க்ஸ் இருந்துச்சு அப்படின் போது அதை யூசர் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அப்போ டிஃபால்ட்டான ஒரு 404 எரர் மெசேஜ் தான் வரும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரேங்கிங் வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வராது ஓகேங்களா. ஸோ அதனால நாம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமாக ஒரு 404 எரர் பேஜை வந்து நம்ம கிரியேட் பண்ணி HT ஆக்சஸில் சொல்ல போகிறோம். இன்கேஸ் ஏதாச்சும் ஃபைல் என்னோட வெப்சைட்டில் இல்லாமல் போச்சு அப்படின்னா அப்போ இந்த பேஜை நீங்கள் ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சர்வருக்கு வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா. ஸோ எப்பெல்லாம் அந்த ரிக்வஸ்ட் ட்ரிகர் ஆகுதோ அப்போல்லாம் இந்த 404 பேஜ் வந்து அப்பியர் ஆகும் யூசருக்கு ஓகேங்களா. அப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களோட வெப்சைட்டை வந்து HTTPலேருந்து HTTPSக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுவும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் சர்டன் டைரக்டரிஸ் ஆன் யுவர் வெப் சர்வர் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை லெவலுக்கு போயிடும் ஓகேங்களா. இப்போ நாம் இந்த HT ஆக்சஸில் என்னெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ரீடைரக்ஷன் ஒர்க் பண்ண போகிறோம், அப்புறம் 404 பேஜ் ஒர்க் பண்ண போகிறோம், அப்புறம் SSL அதாவது HTTPS பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம HT ஆக்சஸ் ஃபைலில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம HT ஆக்சஸில் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா 404 தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் SSL பார்ப்போம், அப்புறம் URL ரீடைரக்ஷன் இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 404 எரர் பேஜ் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். கஸ்டம் எரர் பேஜ் ஃபார் பெட்டர் SEO ஓகேங்களா. டிஃபால்ட்டாக ஒரு வெப் சர்வரில் ஃபைல் இல்லை, ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னும் போது உங்களோட ரேங்கிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்ட எல்லா எஃபோர்ட்டுமே வேஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான எரர் பேஜ் வந்துச்சு உங்களோட சர்வரில் இருந்து அப்படின்னும் போது ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கீங்க, அது ஆல்ரெடி கூகுள் சர்ச் இன்ஜினில் வந்து அப்பியர் ஆகுது, ரேங்க் ஆயிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த பேஜ் வந்து லைவில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வருவாங்க. இன்கேஸ் உங்களோட வெப்சைட்லேருந்து நீங்கள் அந்த பேஜை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ரேங்கான பேஜ் வந்து சர்ச் இன்ஜினில் அப்பியர் ஆகும் ஓகேங்களா. ஸோ யூசர் அதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 404 எரர் வரும். இதே மாதிரியான ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வந்து அதிகமாக கூகுளுக்கு வந்து போச்சு அப்படின்னா உங்களுடைய ரேங்கிங்கை வந்து கண்டிப்பாக எடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப கீழே போயிடும், அப்படி இல்லைனா கூகுள்லேயே அப்பியர் ஆகாமல் கூட போயிடும் ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம இந்த கஸ்டம் 404 எரர் பேஜ் வந்து கண்டிப்பாக நம்மளோட வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். 404 எரர் கோட் இஸ் இண்டிகேட் தட் த சர்வர் cannot find the ரிக்வஸ்டட் ரெசோர்ஸ் ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், உங்களோட வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்கன் லிங்க்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அதை யூசர் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா சர்வருக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் போகும் ஓகேங்களா. ஸோ சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் அதாவது 404 எரர் வந்து காட்டும் ஓகேங்களா. இந்த 404 எரர் கோட் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுவுமே இண்டிகேட் பண்ணாது ஓகேங்களா. ஸோ டெம்பரவரியாக இந்த பேஜ் இல்லையா அப்படின்னா பர்மனெண்ட்டாகவே இந்த பேஜ் இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே சொல்ல மாட்டோம் ஓகேங்களா. அந்த பேஜில் ஃபைல் மிஸ்ஸிங் அப்படின்றதவே நம்ம யூசருக்கு காட்ட போகிறது கிடையாது ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த நம்ம ஒரு கஸ்டம் 404 பேஜை வந்து நம்ம டிசைன் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கான கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எரர் டாக்குமெண்ட் 404 இதுதான் உங்களுடைய கமெண்ட் ஓகேங்களா. இது உங்களுடைய HT ஆக்சஸ் ஃபைலில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரோக்கன் லிங்க்ஸ்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் சர்வர் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இந்த பேஜ் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும் ஓகேங்களா. ஸோ நான் வந்து 404.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் டிசைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த பேஜ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்காங்க ஓகேங்களா. எரர் டாக்குமெண்ட் 404 ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் இந்த 404 ரிக்வஸ்ட் வந்து சர்வருக்கு வருதோ அப்பெல்லாம் இந்த 404.html என்ற பேஜ் வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த எரர் ரிக்வஸ்ட் இவ்வளோ தான் அப்படின்னா இல்லை, இன்னும் நிறையவே ஒரு
எரர் கோட்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ எரர் கோட்ஸ் இந்த சென்ஸ் ரிக்வஸ்ட் கோட்ஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இதை நான் பேசிக்காகவே சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 401 இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டுக்கு. அப்புறம் 403 ஃபோர்பிடனுக்கு இருக்குது. 413 இருக்குது பேலோட் 2 லார்ஜுக்கு இருக்குது. அப்புறம் 500 இருக்குது இன்டர்னல் சர்வர் ஏதாச்சும் உங்களோட வெப்சைட்டில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ 500 அப்பியர் ஆகும். அப்புறம் 503 பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அன்அவைலபிள் ஓகேங்களா. அப்புறம் 404 கேட்வே டைம் அவுட் இதெல்லாமே இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா நிறைய டைம் போயிடும் ஓகேங்களா. நான் ஃபியூச்சர் வீடியோவில் இதெல்லாமே நான் ஒரு ஒன் பை ஒன்னாக நான் கவர் பண்ணுறேன். அடுத்து using a different file as the index file. இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா என்னோட லேண்டிங் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா index.html ஓகேங்களா. எனக்கு index.html பேஜ் வேணாம், எனக்கு வந்து service.html பேஜ் வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல நான் service.html அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ யாரெல்லாம் என்னோட வெப்சைட் அதாவது unbrowse.in வராங்களோ ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பேஜ் தான் அவங்களுக்கு அப்பேர் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நம்ம ஒரு htAccess ஃபைல் வந்து கிரியேட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு என்னோட கேஸில் நான் cPanel தான் நான் டேரெக்டாக போயிட்டு htAccess ஃபைலை பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் அப்லோடும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக cPanel போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த htAccess ஃபைலை ஓகேங்களா. சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஓகே இதுதான் என்னோட வெப்சைட் ஓகேங்களா. என்னோட லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வெப்சைட்டை நான் ஹோஸ்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஓகேங்களா. ஸோ இது லைவில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு திரும்பவும் காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ unbrowse.in அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நம்ம htAccess எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம லேண்டிங் பேஜில் இருக்கோம். இன்கேஸ் இப்போ நான் வந்து அபவுட் அஸ் பேஜுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த ரிக்வஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் unbrowse.in/about.html அப்படின்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அபவுட் அஸ் பேஜ் வந்து இருக்கிறதுனால அந்த பேஜை வந்து எடுத்துகிட்டு வந்து சர்வர் வந்து நம்மளுக்கு காட்டுது ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் அந்த இடத்துல அந்த about.html ஃபைல் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு 404 எரர் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ இதுக்கு நான் என்னோட சோர்ஸ் கோடில் போயிட்டு நான் இது வந்து broken links தான் நான் மாற்ற போகிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல about.html ஃபைல் இல்லாமல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்னோட சோர்ஸ் கோடுக்கு நான் போகிறேன். சோர்ஸ் கோடில் போயிட்டு about us பேஜில் நான் ஒரு கோடை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். about.1.html அப்படின்னு சேவ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஃபைல் என்னோட சர்வரில் இல்லை ஓகேங்களா. about.html ஃபைல் தான் இருக்குது. about1.html ஃபைல் இல்லவே இல்லை ஓகேங்களா. ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு என்னோட ஹோஸ்டிங் பேனலில் நான் இந்த ஃபைலை நான் ட்ராக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நான் லேண்டிங் பேஜில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட லேண்டிங் பேஜுக்கு வரேன். ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட about1.html ஃபைல் வந்து என்னோட சர்வரில் இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து அபவுட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபைல் நாட் ஃபவுண்ட் தான் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 404 எரர் வந்து உங்களுக்கு அப்பேர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களோட பேஜ் வந்து ஏதாச்சும் உங்களோட வெப்சைட்டில் அப்பேர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரேங்கிங் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்காது ஓகேங்களா. உங்களோட ரேங்கிங்கே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது இந்த மாதிரி ஃபைல் உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டில் அப்பேர் ஆச்சுன்னா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேட் ரிக்வஸ்ட் வந்துச்சு சர்வருக்கு அப்படின்னா பர்டிகுலராக நாம் டிசைன் பண்ண 404 பேஜ் வந்து அப்பேர் ஆகணும். ஸோ அதனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா சர்ச் என்ஜினுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது ஓகேங்களா. ஸோ 404 எரர் வந்தால் தான் பிரச்சனை. ஆனால் 404 பேஜில் நாமளே டிசைன் பண்ண ஒரு பேஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த ரிக்வஸ்ட் வந்து ஒரு பேட் ரிக்வஸ்ட் ஆகாது ஓகேங்களா. ஸோ ஒரு சர்ச் என்ஜினுக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டு இது ஒரு எரராக அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ அதனால நம்மளோட ரேங்கிங் வந்து அப்படியே தான் இருக்கும். about1.html ஃபைல் வந்து என்னோட சர்வர் இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி டிசைன் பண்ண 404 எரர் பேஜ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நான் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ 404.html அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் அப்பியர் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மெனு எல்லாமே இருக்குது. அப்புறம் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து இந்த 404 பேஜ் வந்து கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து யூசருக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் நாம் அதே வெப்சைட்டில் தான் இருக்கோம், இந்த வெப்சைட்டில் எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி பண்ணுறது, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வந்துச்சு அப்படின்னா எப்படி இந்த பேஜை நம்ம வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு உங்களுடைய ஹோஸ்டிங் பேனலுக்கு நீங்கள் போங்க. ஸோ ஹோஸ்டிங் பேனல் போயிட்டு ஃபைலை கிரியேட் பண்ணுங்கள். ஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டாட் கொடுங்க. htAccess அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டாட் கொடுக்கணும் ஓகேங்களா. டாட் கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்னு கொடுங்க. கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபைல் வந்து அப்பேர் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்பேர் ஆன இந்த ஃபைலை எடிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம அப்பாச்சி சர்வருக்கு வந்து ஒரு
கண்டிஷனை கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்லேருந்து வர்ற ஏதாச்சும் ஒரு broken லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த கஸ்டம் 404 பேஜை வந்து நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை நம்ம இங்கே சர்வருக்கு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்னோட பிபிடி போகிறேன். பிபிடி போயிட்டு இந்த கமெண்ட்டை வந்து நான் காப்பி பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு என்னோட சர்வரில் நான் பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்பெல்லாம் உங்களோட வெப்சைட்லேருந்து ஒரு broken லிங்க்ஸ் ரிக்வஸ்ட் சர்வருக்கு போச்சு அப்படின்னா இந்த 404 பேஜ் வந்து அப்பியர் ஆகும் ஓகேங்களா. ஸோ நான் ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு என்னோட வெப்சைட்டுக்கு நான் போகிறேன். ஸோ வெப்சைட் போயிட்டு லேண்டிங் பேஜ் போகிறேன். லேண்டிங் பேஜ் போயிட்டு ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கஸ்டம் 404 பேஜ் வந்து நான் ஆல்ரெடி என்னோட சர்வரில் இருந்துச்சு, அதை நான் வந்து HT ஆக்சஸில் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து அபவுட் அஸ் பேஜை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கஸ்டம் 404 பேஜ் தான் வரணும் ஓகேங்களா. என்னோட லேண்டிங் பேஜில் அபவுட் 1.html கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஆனால் அந்த ஃபைல் வந்து என்னோட சர்வரில் கிடையாது. இப்போ நான் வந்து அபவுட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு காட்டுறேன். அபவுட் 1.html அப்படின்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபைல் என்னோட சர்வரில் இல்லை அப்படின்னாலும் இந்த 404 பேஜ் வந்து எனக்கு இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகி அப்பியர் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த HT ஆக்சஸோட மெயின் பெனிஃபிட் நம்மளுக்கு. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ திரும்ப நான் உங்களுக்கு வந்து என்னோட HT ஆக்சஸ் ஃபைலை காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் கிரியேட் பண்ணும். அடுத்து நாம் டிஃப்ரெண்ட் ஃபைலை வந்து எப்படி இண்டெக்ஸ் ஃபைலை மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கான டைரக்டரி வந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக index.html தான் என்னோட வெப்சைட்டில் வந்து லேண்டிங் பேஜில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை நான் போட்டுட்டு இப்போ எனக்கு வந்து சர்வீஸ் பேஜ் வேணும் அப்படின்னும் போது நான் இந்த சர்வீஸ் பேஜை எனக்கு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட HT ஆக்சஸில் போயிட்டு index.htmlக்கு பதிலாக நான் service.html அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் திரும்ப என்னோட வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணுறேன். anburaj.in அப்படின்னு நான் தேடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய HT ஆக்சஸில் நம்ம கொடுத்த கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகுது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் anburaj.in அப்படின்னு இருக்குது. ஆனால் இதோட லேண்டிங் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பேஜில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்படி நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்மளுடைய லேண்டிங் பேஜ் வந்து எது அப்படின்னு சொல்லி நாமளே டிசைட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் index.html கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் டிஃபால்ட் ஒரு லேண்டிங் பேஜாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக ஒரு லேண்டிங் பேஜ் நீங்கள் டிசைன் பண்ணி அந்த லேண்டிங் பேஜவும் நீங்கள் உங்களுடைய டிஃபால்ட் லேண்டிங் பேஜை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த HT ஆக்சஸோட மெயின் யூசஸ் ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம திரும்பவும் ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்து SSL இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்புறம் ரீடைரக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம இந்த HT ஆக்சஸில் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ குட் டே.